அவர் என்னத்துக்கான நீங்களே சொல்லுங்க. இன்று உதவுங்கரம் திட்டத்தில் இணைந்து இந்த மீட்டிங் கலந்து கொண்ட அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்வாக ஹெல்பிங் ஐடி திரு பண்டிட் விஜயராகவன் அவர்கள் நமது ஹெல்பிங் ஐடியை பற்றி அழகாக எடுத்து கூறினார். நம்ம உதவுங்கரம் திட்டம் பேரில் மட்டும்தான் உதவுங்கரம் அப்படின்னு வைக்காம நம்ம செயல்லையும் நம்ம உதவுங்கரம் திட்டம் இருக்கணும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் இந்த ஹெல்பிங் ஐடி நம்ம வச்சுருக்கோம். இது ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், ஊனமுற்றவர்கள் இவர்கள் எந்தவித முதலீடும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அவர்களுக்கு நம்ம திட்டத்தின் சார்பில் அவர்களுக்காகவே அது முழு தொகையும் நம்ம திட்டத்தின் சார்பாக அவர்களுக்கு போட்டு கொடுத்து அவர்களுக்கு நமது திட்டத்தில் சேர்ந்த அனைவருக்கும் என்னென்ன சலுகைகள் என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறதோ அது முழுவதுமாக அவர்களுக்கு கிடைக்கும் என்கிற வகையில் தான் நம்ம இதை அமைச்சு கொடுத்துருக்கோம். இது ஏழை பட்டி தொட்டி எங்கும் இது சென்று சேர வேண்டும் என்பதற்காகவே இந்த ஹெல்பிங் ஐடி திட்டத்தை நம்ம திட்டத்தில் நம்ம சேர்த்துருக்கோம். பல திட்டங்களில் மொபைல் இல்லாதவங்க சேர முடியாது, மொபைல் இருந்தாலும் பட்டல் மொபைல் இருக்கிறவங்களை சேர முடியாது. இப்படி பல தரப்பட்ட குறைகள் அதில் இருக்குது. ஆனால் நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு வாய்ப்பு அடிப்பாங்க நிற்கிறாங்க. எல்லா இதுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு வகையாக கேட்டகரியாக பிரிக்கிறோம். ரெண்டு கேட்டகரியிலையுமே நமக்கு இப்போ மொபைல் இருக்கிறவங்க மட்டும்தான் சேர முடியும் அப்படிங்கும்போது மொபைல் இல்லாதவங்களையும் சேர்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஃப்ரீ ஹெல்பிங் ஐடி ப்ராஜெக்டை நம்ம உள்ளே கொண்டு வந்துருக்குறோம். இதில் இப்போ அவங்களோட நம்பர் இல்லைன்னா கூட நீங்கள் ஒரு சிம் வாங்கி அவங்களுக்கு ஒரு ஜிபே நம்பர், ஃபோன், பேங்க் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க.
அதை நீங்கள் கிரியேட் பண்ணி கூட நீங்கள் இந்த திட்டத்தில் நீங்கள் அவங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ஐடி போட்டு கொடுப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அவங்க 3வது லெவல் வரும்போது நீங்கள் மினிமம் ஒரு 5 பேர் நீங்கள் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இல்லது நம்ம திட்டத்தின் சார்பையும் நாங்கள் சீனியாரிட்டி படி வரிசையாக போடுவோம். யாராவது உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சாலும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அது கேப் இருக்கும்போது அந்த இடத்துல நாங்கள் அதை போடுவோம். இல்லது உங்கள் டேர்ன் வரும்போது நீங்கள் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். அந்த நேரம் நம்ம அதை போட்டு கொடுப்போம். ஆக இந்த ஹெல்பிங் ஐடி நமக்கு வந்து நம்ம திட்டத்தில் உதவுங்கிற திட்டத்துக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி ஹெல்பிங் ஐடி நம்ம வச்சுருக்கிறோம். இந்த ஹெல்பிங் ஐடி வச்சிருக்கிறது மட்டும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஹெல்பிங் ஐடி வைக்கிறதுனால என்ன பலன் இருக்கிறத சார் சொன்னாங்க. அதாவது ஹெல்பிங் நம்ம வந்து இயற்கையாகவே மனுஷன் தான் இன்னொரு மனுஷனுக்கு உதவணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை. இதில் நம்ம சில நேரங்களில் உதவுவோம், சில நேரங்களில் உதவாமல் இருப்போம். அந்த உதவும் எண்ணத்தை தூண்டுவதற்காகவும் இந்த பல ஹெல்பிங் ஐடி பல க்ரௌட் ஃபண்டிங் திட்டங்களில் ஹெல்பிங்னா என்னன்னே இருக்காது. அவங்களுக்கு முன்மாதிரியாகவும் நம்ம வந்து இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஹெல்பிங் ஐடி ப்ராஜெக்டை நம்ம திட்டத்துக்குள்ளே வச்சிருக்கிறோம். அத்தகைய சிறப்புமிக்க இந்த ஹெல்பிங் ஐடியில் அதாவது ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், உதவி செய்கிறோம் அப்படின்னா எல்லா மதங்களுமே சொல்லுது. நீ ஒரு ஏழைக்கு உதவி செஞ்சால் எனக்கே உதவி செய்கிற அப்படின்னு கடவுள் சொல்கிற மாதிரி எல்லா மதங்களும் சொல்லுது. அப்போ நம்ம பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு லெவல் 4th லெவல் முடிக்கும்போது ஒரு 5 பேர் அவங்க சார்பில் 5 பேர் வர்றாங்கன்னா நம்ம திட்டத்துக்கு எவ்வளவு கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ நம்ம திட்டத்தில் சேர்த்துருக்க எல்லாருக்குமே அந்த கடவுள் ஆசீர்வாதம் இந்த ஹெல்பிங் ஐடி மூலமாக நமக்கு கிடைக்கும். இப்படி எந்த திட்டத்திலையும் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இப்படி நாங்கள் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப மிகவும் நுணுக்கமாகவும் சிறப்பாகவும் நாங்கள் அமைச்சு தான் இந்த திட்டத்தை நம்ம உருவாக்கியிருக்கிறோம். அதில் இந்த ஹெல்பிங் ஐடி வந்து இறை ஆசிரியரை நம்ம திட்டத்துக்கும் நம்ம திட்டத்தில் சேர்ந்த அனைவருக்கும் பெற்றுத்தரும்படியாக இந்த ஹெல்பிங் ஐடி அமைந்திருக்கு என்பதை அழகாக மீது திரு பண்டிட் விஜயராஜ் சார் அவர்கள் எடுத்து கூறினார். அன்னாருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருந்தால் கேளுங்க. சுபாஷா,
நன்றி திரு சுபாஷ் அவர்களுக்கு. அதாவது நம்ம உதவுங்கரம் திட்டத்தில் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத முதல்ல ஹைலைட்டாக வச்சுருக்கிறோம். இந்த அனைவருக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுல ஏற்கனவே நம்ம ஸ்பாட் இன்கம்மை நீங்கள் ஒரு வேலை வாய்ப்பாகவும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அது போக உங்களுக்கு உண்மையிலேயே இன்னும் ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு மாதிரி ஒரு குடிசை தொழில் மாதிரி ஒரு சின்ன விற்பனை மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பையும் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த எல்இடி பல்பு, இந்த யூஎம்னா நம்ம உதவுங்கரம் அப்படிங்கிறது தான் யூஎம் வச்சுருக்கிறோம். உதவுங்கரம் பிரைட் எல்இடி ஏசிடிசி இன்வெர்டர் பல்பு. இது கரண்ட் இருக்கும்போதும் எரியும், கரண்ட் இல்லாமல் இருக்கும்போதும் எரியும். இந்த பல்பு ஒரு பல்பு 9 வோல்ட்லேயும் இருக்குது, 12 வோல்ட்லேயும் இருக்குது. இதோட விலை, ஒரு பல்போட விலை 265 ரூபா. நீங்கள் உங்கள் பக்கத்து வீடுகளுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த 205 ரூபா 265 ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் லாபமாக டைரெக்டாக போட்டு வைக்கலாம். உங்களுக்கு கடைகளுக்கு நீங்கள் சப்ளை பண்ணணும்னா இது போக உங்களுக்கு ஜிஎஸ்டி கட்டி நீங்கள் பில்லு போட்டு வாங்குங்க. அப்போ தான் நீங்கள் கடைகளுக்கு பில் போட்டு கொடுக்க முடியும். அப்போ தான் அவங்க வாங்குவாங்க. அல்லது அவங்க அந்த ஜிஎஸ்டி ரேட்டுக்கு அவங்க அங்கே கூட்டி தான் நீங்கள் விற்க முடியும் சொல்லலாம். அவங்க பில்லை நீங்கள் கூட்டி போட்டு விற்கணும். மேக்ஸிமம் கடைகளுக்கு கொடுங்க, அவங்க ஜிஎஸ்டியோட கேட்பாங்க. ஏன்னா நம்ம ஜிஎஸ்டியோட கொடுத்தா தான் அவங்க ஜிஎஸ்டி கம்மி பண்ணி அவங்க கொடுக்க முடியும். இல்லது முழு பல்புக்குள்ள ஜிஎஸ்டி அவங்க கட்டுவாங்க. அதனால தான் அது உங்கள் விருப்பம். நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுங்க. இந்த அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு எப்படியோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். பல்புக்கு ஜிஎஸ்டி கவர்மெண்ட் எவ்வளோ போட்டிருக்குன்னா 18% ஜிஎஸ்டி போட்டுக்கிறாங்க. அதனால் நீங்கள் கடைகளை கொடுக்கும்போது 18% போட்டு தான் கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் உங்கள் பக்கத்தோட இப்போ கோடை காலம் வருது, மேக்சிமம் கரண்ட்டுகள் அப்படி இப்படியுமா போகும். உங்கள் நம்ம வீடுகளுக்கு 1-2 பல்பு கூட, ஒரு 2-3-4-5 பல்பு கூட தேவைப்படும். அப்போ அதை வாங்கி வச்சு நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் பக்கத்து வீட்டும் கொடுக்கலாம். அப்படிங்கிற முறையில் தான் இந்த பல்பு சிஸ்டத்தை கொண்டு வந்துருக்கோம். இது என்றைக்கும் கெட்டு போகிறதில்ல. 1 வருஷம் வாரண்டியோட நம்ம கேரண்டியோட இதை கொடுக்குறோம். அதனால் நீங்கள் தைரியமாக இதை வாங்கி அல்லது விற்பனை செய்து நீங்கள் பயன்பெறலாம் என்பதை மிக அழகாக திரு சுபாஷ் அவர்கள் எடுத்துக்கொண்டார். அதற்கு நன்றி. இப்பொழுது நீங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. என்பதாவது யாரும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்றைய கூட்டம் என்ன சொல்றீங்களா?
வெப்பமலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கு எல்லாமே 233 மணிக்கு நான் கலந்துருக்கேன். இன்னைக்கு மீட்டிங்ல வந்து 15 உறுப்பினர்கள் இருந்தாங்க.